with Chitra. Social Talk. இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கா இல்லையான்னாராம். அப்போ எம்ஜிஆர் கேட்குறாரு, எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களான்னாரு. என்ன சொல்லுங்கன்னு. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? அப்போ அவருக்கு என்னடானா டென்ஷன் போய் ஜெயலலிதாவை சமாதானப்படுத்தி பார்க்குறாரு. வா வா வான்ட்டு. அந்த அம்மா முடியவே முடியாது, அவளுக்கு யாரும் வரக்கூடாது, நான் மட்டும்தான். அடிமை பெண் மாதிரி. அடிமை பெண்ணில் பார்த்தீங்கல்ல, ராஜஸ்ரீக்கு திருநூண்டு ரோல் தான். இன்னொன்று அந்த பவளவல்லியும் இந்த மேடமே பண்ணிட்டாங்க. சரி, அப்போவாது அது ஒரு சைஸாக இருந்துச்சு. இங்கே வரும்போது எப்படி இருந்தாங்க? அப்போ அந்த சைஸில் இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் அவ்வளோ லட்சங்களை போட முடியுமா? கிட்டத்தட்ட பானுமதி ரேஞ்சுக்கு இவங்க ஒரு பெரியம்மா சைஸ்க்கு வந்துட்டாங்க. எம்ஜிஆர் அதே உடலோடு இருக்கார். இவங்க காவல்காரனில் பார்த்தா இப்படி இருந்தாங்க, அதுக்கு பிறகு பார்த்தா இப்படி ஆயிட்டாங்க. பட்டிக்காட்டு பண்ணையெல்லாம் என்ன சைஸு? அப்போ எம்ஜிஆரால் கண்டிப்பாக போட முடியாது. அவர் படத்தினுடைய வெற்றியில் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார். அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி. கூப்பிட்டு பார்க்குறாரு, ஒரு ரோல் உனக்கு ஹீரோயின் தர்றேன், நடி, மற்ற ரெண்டும் வேறு ஆள் நடிக்கட்டும். முடியவே முடியாதுன்னு. சரி போன்ட்டு 7 மணிக்கு 11 மணி வரைக்கும் நடித்து கொடுத்துட்டு போனாராம். அப்போ அவரால் அவங்கள விட்டுட்டு போகவும் மனசு வரல. இது பின்னாடியே போய் அவங்க போன இடத்துக்கெலாம் போய் ஜப்பானுக்கு போகிறது, சிங்கப்பூருக்கு போகிறது, மற்றவங்கள கூப்பிட்டு பேசுகிறது, இந்த படம் எப்படி வந்துரும்ன்றது, நான் வரட்டும் வருதான்னு பார்ப்போம் அப்படின்றது. நமக்கு உள்ளுக்குள்ளேயே சனியனை தூக்கி பனியனுக்குள்ளே போட்ட கதையாட்டம் அவருக்கு ஆகிப்போச்சு. இது இவ்வளோ இடைஞ்சல் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுறது? வெளியாள்னா நம்ம இப்போ கலைஞர் சொன்னார் இந்த படம் வராதுன்னு திமுககாரங்க சொல்கிறாங்க, அதை அவர் மேனேஜ் பண்ணிடுறாரு. பாம்பேயில் போய் வச்சு எடுக்கிறாரு. இங்கே எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்றாங்க. எல்லாம் மேனேஜ் பண்ணி எடுத்து ஒவ்வொரு ஊருக்கும், எங்கள் ஊருக்கெல்லாம் இது கட்ட வண்டியில், மாட்டு வண்டியில் அந்த கீழே வைக்கல் போட்டிருப்பாங்க, ஒரு சாக்கு கட்டியிருப்பாங்க வண்டிக்கு கீழே, அதில் வைக்கல் போட்டிருப்பாங்க. சில நேரம் அதில் ஆள் படுத்திருக்கோம். அது சாக்கு இந்த 2 பக்கத்துக்கும் கட்டியிருக்கும், உள்ளே ஒரு ஆள் படுத்திருக்கோம். அதில் வைக்கலுக்குள்ளே வச்சு மீனாட்சி தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. ஆட்கள் கட்சிக்காரங்கெல்லாம் நிற்கிறாங்க, எப்படியாவது வண்டியில் வரும்னு. இது வைக்க வண்டி அங்கனக்குள்ளே நின்றுச்சு. யாரும் வைக்க வேண்டிய கவனிக்கல, உள்ளே இருந்து பொட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. படம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும்னு. வெளியே திமுககாரங்களாம் நின்றுக்கிட்டு இருக்கேன், என்னடா உள்ள பாட்டு கேட்குது அப்படின்னா படம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. எப்படி பொட்டி போச்சு? எப்படியோ போச்சு. அப்படி இந்த இது தூத்துக்குடிக்கு சார்லஸ் தியேட்டருக்கெல்லாம் இந்த பேனட் இருக்கும்ல, வண்டி பேனட், அதுக்குள்ளே வச்சு கொண்டு வந்தாங்களாம். இப்படி விதவிதமாக கொண்டு போய் அவரால் ஊரில் இருக்க எல்லாரையும் ஜெயிக்க முடிஞ்சிச்சு, ஜெயலலிதாவை தவிர. அது ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் இயற்கை. என்ன புத்திசாலித்தனம், நம்முடைய அறிவு, திறமை எல்லாம் இருந்தாலும் கடைசியில் அது கூட பேசக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொன்னதாக சொல்கிறாங்க. அண்ணா பத்திரிகையில் போட்டிருந்தாரு அப்படின்றாங்க. ஆனால் அவங்க கட்சிக்காரங்களே முதல்லையே பிரிஞ்சுட்டாங்கல்ல. ஒரு ஃபேக்ஷன் ஜே ஃபேக்ஷன் ஒன்று வந்துருச்சுல்ல. இவங்க கூட போனால் தான் இனி கட்சி எதிர்காலம் இவங்க கையில் தான் இருக்குன்னு மக்கள் ஏற்றுக்கிட்ட பிறகு அவர் என்ன செய்ய முடியும்? மக்கள் தானே தீர்மானிக்கிறது. இல்லை நீங்கள் அவர்கிட்ட பேசாதீங்க, கட்சி நான் தான் நடத்துகிறேன்னு சொன்னாப்புல நடவடிக்கைகள் அப்படி இருக்கணும்ல. அவர் மூத்த அமைச்சர்கள் கைப்பிடியில் சிக்கிட்டார். இந்த அம்மா அவங்கெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்கன்னு சொன்னால் அவரால் அவங்களையும் ஒரு நாள் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுறாரு, ஒரு வாரம் கழித்து அவங்கள சேர்த்துக்கிறாரு. ஒரு வாரம் இந்த அம்மாவை உள்ள விடாதன்றாரு, அப்புறம் அடுத்த வாரம் அது அழுத உடனே இதை உள்ளே விட்டுறாரு. அவர் எங்கே தான் போவார் ஒரு மனுஷன்? அப்படி ஆகிப்போச்சு நிலமை. ஆனால் இவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் லேடின்னு அது எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயந்தான், இரும்பு லேடி அப்படி இப்படின்றாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அது எம்ஜிஆரோட அவங்க மோதுனாங்க, சண்டை போட்டாங்கன்னு சொல்கிறத விட எம்ஜிஆரோடான ஒரு ரிலேஷன்ஷிப், மென்டார் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒரு அரசியல் குரு. அவங்க அரசியல் அங்கே தான் படித்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் தங்கத்தட்டில் வச்சு கையில் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. தங்கத்தட்டில் வச்சு கட்சியை கொடுக்காட்டினாலும் இவங்களை கட்சிக்குள்ளே விட்டனால தானே கட்சிக்காரன் இவங்க கூட சேர்ந்தான். அது உண்மை. கட்சிக்குள்ளே விடாமல் வெளியே வச்சுருந்தா இவங்க வீட்டு கதவை தட்டி அம்மா நீங்கள் தலைவியாகுங்கன்னு சொல்ல போகிறானா? இல்லை. அதனால் ஒரு எம்ஜிஆர் தன்னுடைய கட்சியையும் வளர்த்து தன்னுடைய கட்சிக்கு ஒரு வாரிசையும் ஏற்படுத்தி கொடுத்து, அந்த எம்ஜிஆருடைய வாரிசு ஜெயலலிதான்ற வகையில் அந்த கட்சிக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம், ஒரு 50 ஆண்டு கால வாழ்க்கையை வரலாறை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இன்னொன்று, அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சின்ற அளவுக்கும் அதனுடைய வரலாறு இருக்குது. 52% வாக்குகள் பெற்ற ஒரே மாநில கட்சின்ற ஒரு வரலாறும் அதுக்கு இருக்குது. அந்த மாதிரி நிறைய வரலாற்று சாதனைகள் அதிமுக செய்திருக்கு. அது எம்ஜிஆர் காலத்திலையும் நடந்திருக்கு. இன்னொன்றுங்க, எம்ஜிஆர் கருணாநிதியை ஜெயிச்சாருன்றது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவர் கிட்டே வரவிடலை. மக்களே
10 வருஷமாக தள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் ஜெயலலிதா பீரியடில் கருணாநிதியை ஜெயிச்சு 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 அடிச்சு 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 வந்துச்சு பாருங்க, அதுதான் பெரிய புத்திசாலித்தனம். இப்போ எம்ஜிஆர் வந்து நான் வந்தால் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே முதலமைச்சராக தான் வருவேன்னு சொன்னது வந்து பெரிய விஷயம் இல்லை. அவருக்கு அப்போ ஏகப்பட்ட சப்போர்ட் இருந்துச்சு, அவரால் சொல்ல முடியும். ஆனால் ஜெயலலிதாவுக்கு அந்த முதல் முறையாக போகும்போது அவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சானே தெரில. அதோட அந்த அம்மா அரசியல் வரலாறு காலின்னு சொன்னவங்க நிறைய பேர். அப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு பெரிய துணிச்சல். ஒருவேளை நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு தகவலாகவே இருந்திருக்காது. அது கூட அந்த சமயம் சொல்லிச்சு, அதெல்லாமா நடக்கும் அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி அதை ஏன் நினச்சி பார்க்குறோம்னா, அது நடந்தனால தான் அதை நினச்சி பார்க்குறோம். அது மாதிரி ஜெயலலிதா வந்து தவறுகள் செய்தபோது, அந்த எஸ்மா சட்டம் கொண்டு வந்தபோது, மதமாற்ற தடை, அப்புறம் அந்த உயிர் பலி கூடாது அப்படி கொண்டு வந்தபோது ஒரு தடவை தோக்குறாங்க. அவங்க செய்த தவறுகளுக்கு மக்கள் தண்டனை கொடுக்குறாங்க. இன்னொரு தடவை எப்போ தோத்தாங்க, அந்த வளர்ப்பு மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது. இந்த 2 தடவை தவிர மீதி அவங்க வந்து தோல்வியை சந்திச்சாங்களா? இல்லை. ஏன்னா மக்களுடைய முழு ஆதரவு அவங்களுக்கு இருந்துச்சு. மதுரையில் வந்து யார் அஞ்சா நெஞ்சன்னு கேட்டாங்களே, அந்த ஒரு கேள்வி யாரால் கேட்க முடியும்? எம்ஜிஆர் கூட கேட்க மாட்டார். எம்ஜிஆர் வேணால் தனியாக கூப்பிட்டு அழகிரிக்கு புத்தி சொல்லியிருப்பார். தம்பி இப்படிலாம் பண்ணாத, அப்பா பேரை காப்பாற்று. எப்படி முத்துவுக்கு புத்தி சொல்லி, உனக்கு எது வேணுனாலும் என்கிட்ட கேளு, அப்பாவை வந்து திட்டக்கூடாது, பேசக்கூடாது, அவங்க வீட்டு வாசலில் போய் நீ எந்த சத்தம் போடக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ண மாதிரி அட்வைஸ் பண்ணியிருப்பார். இவங்க சரி பெரியப்பான்ட்டு போயிருப்பாங்க. எந்தம்மா அந்த காம்ப்ரமைஸ் அட்வைஸ் எல்லாம் கிடையாது, ஒரே அடி தான். அந்த நேரம் வந்த கூட்டம்லாம் வந்து கின்னஸ் ரெக்கார்டு கூட்டம். மதுரையில் மெடிக்கல் காலேஜ் அந்த இந்த கிரவுண்டில் எங்கேயோ நடந்துச்சு, ஒரு மெடிக்கல் காலேஜ் கிரவுண்டில், அந்த துவாரா ஹோட்டல் பக்கத்தில் ஒரு இது. அங்கே நடந்ததில் யார் அது அஞ்சா நஞ்சனை தூக்கி எறிவேன்னுச்சு, அதெல்லாம் சொல்லிவிட்டு அது உயிரோட ஊர் போய் சேருமான்லாம் நாங்கள் பயந்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா தானா கிருஷ்ணன்லாம் ரோட்டில் நடந்து போகும்போது தானே வெட்டி கொண்டாங்க. லீலாவதி அம்மா பலசர கடைக்கு போயிட்டு மஞ்சப்பையில் 4 அரிசி பருப்பு காய்கறின்னு வாங்கிட்டு வரும்போது தானே வெட்டி போட்டாங்க. அப்படி சர்வசாதாரணமாக வெட்டு நடக்கிற ஒரு கொலை நடந்த ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிற இடத்துல இந்த அம்மா வந்து அவ்வளோ போல்டாக சொல்லிவிட்டு ஊருக்கு போயிருமா, இது பத்திரமா, அவங்க எதுவும் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு எங்களுக்கெல்லாம் அன்றைக்கி அந்த அம்மா பேசும்போது. ஆனால் அது சொன்ன மாதிரியே செஞ்சாங்களே. வந்த உடனே அந்த நில அபகரிப்பு சட்டம் ஒன்று கொண்டு வந்து ஒரு தனி ஆஃபீஸ் போட்டு யார்கிட்ட இடத்த எழுதி வாங்கினாங்களோ அவங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் திரும்ப அந்த இடத்த பெற்றுக் கொடுத்து, அதெல்லாம் பெரிய சாதனை. வெளியில் தெரியாது. இப்போ ஜெயலலிதா செய்த சாதனைகள்லாம் யாருமே பேசுகிறதில்ல. எம்ஜிஆர் காலத்து சாதனைகளும் யாரும் பேசுகிறதில்ல. அது பேசுனா 30 வாரம் பேசலாம். அப்படி ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரை விட ஒரு படி மேலே போய் அடினா அடி உதனா உதன்ற அளவுக்கு எம்ஜிஆர் வந்து கருணை உள்ளம் கொண்டவர். அவர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே அவர் யாரையும் தண்டிக்க மாட்டார். 4 அடி அடித்தா அதோட மருந்தை போட்டு அனுப்பி விட்டுருவார். எங்கள் ஊருக்காரன்லாம் ஒரு ஆள் ஜெயலலிதாவை ட்ரெயின் ஏற்றும் போது தொட்டுட்டான்னு சொல்லி அவனை அடிக்கலையா, ஸ்டூடியோக்குள்ளே வச்சு அடித்து திருச்சியில் கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. சுகமான பிறகு ஊருக்கு வந்துட்டாப்புல, அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் பெரிய அளவில் அவர் ஒன்றும் அந்த கோபத்தில் தண்டிக்கிறது கண்டிக்கிறது தானே தவிர, ஜெயலலிதா அப்படி கிடையாது. ஜெயலலிதாலாம் திமுக தோத்தே ஆகணும்னா தோத்தே ஆகும். திமுகவினுடைய வெற்றி தோல்விக்கு காரணம் ஜெயலலிதா தானே தவிர திமுக கிடையாது. ஜெயலலிதா தப்பு பண்ணால் மக்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஜெயலலிதா நல்லா இருந்துச்சுன்னா ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுவாங்க. கடைசியில் எப்படி ஜெயித்தாங்க? அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது சைதை சார் என்ன மலிவு விலை உணவகம்னு சைதா பட்டேல் நடத்திக்கிட்டு இருந்தார். அதை வந்து அம்மா உணவகம்னு நடத்துவோம்னு சொல்லவும் நல்ல ஸ்கீம் ஆச்சேன்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா உணவகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி அவங்க நல்லதெல்லாம் செய்யும்போது எம்ஜிஆருக்கு சினிமாக்காரங்கன்ற அந்த இதெல்லாம் இருந்துச்சு ஆதரவு. ஆனால் ஜெயலலிதாவுக்கு ப்ளஸ் 2 ஆதரவு இருந்துச்சு. என்னென்னா, பெண்கள் ஆதரவு எம்ஜிஆருக்கு இருந்தது உண்மை. ஆனால் ஜெயலலிதாவுக்கு படித்த பெண்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. இன்னொன்று, ஜெயலலிதா வந்து ஒரு ரோல் மாடல். ஒரு தனியாக ஒரு பொம்பளை சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு லிவிங் லெஜண்ட் அந்த அம்மா. இன்னொன்று பிராமின் சப்போர்ட். எம்ஜிஆர் காலம் வரைக்கும் பிராமின் சப்போர்ட் திமுகவுக்கு அவ்வளவு இல்லை. முழுக்க அவ்வளோ பேரும் போய் அப்படியே ஜெயலலிதா காலில் விழுந்தாங்க. இப்போ அந்த கோஷ்டி அப்படியே போய் பிஜேபிக்கு போயிடுச்சு. அப்போ அந்த ஜெயலலிதாவுக்கு இருந்த பிராமின் சப்போர்ட்டு, இன்னொன்று அவங்க இடஒதுக்கீடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தது, அதனால இருந்த பிசி ஓபிசி மற்ற ஆட்களுடைய சப்போர்ட்டு, அவங்களுக்கு சகலருடைய ஆதரவும் இருந்துச்சு. அந்த அம்மா வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். எம்ஜிஆர் 10 படினா இந்த அம்மா வந்து 11, 12, 13ன்னு ஏறினவங்க. அது அவங்க வந்து ஒரு பெரிய மாபெரும் ஒரு சரித்திரம் அல்லது ஒரு காவியம்
எம்ஜிஆர் ஒரு ஃபினாமினா. எம்ஜிஆர் ரொம்ப அடிபட்டு அப்படியே படிப்படியாக ஒவ்வொருத்தர் முகமாக பார்த்து பார்த்து வளர்ந்தவர். எந்தம்மா யார் முகத்தையும் பார்க்காது, யாரும் எனக்கு நிகர் கிடையாது, எல்லாரும் தள்ளிப்போ விலகிப்போ அப்படின்றோம். அப்பேற்பட்ட இது அப்படி ரெண்டு பக்கம் சட்ட 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 சட்டன்னு அடிச்சுக்கிட்டே போகிற இந்த ஸ்டென்கன் வச்சு சுட்டுக்கிட்டு போகிற மாதிரி லேடி இது. எம்ஜிஆர் அப்படி இல்லை, ரெண்டு கையை நீட்டி எல்லாரையும் அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிறவர். இது ஒரு டைப், அவர் ஒரு டைப். எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் இந்த நட்பை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது ரொம்ப நல்ல நட்பு சார். கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் வந்து எதிர்பார்க்கல கலைஞர் தன்னை கட்சியை விட்டு விலக்குவார்னு எதிர்பார்க்கல. ஆனால் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு தயாராக தான் இருந்தார். எப்போ அவருக்கு தெரியுதுன்னா, ஏமாற்றாதே ஏமாறாதேன்னு ஒரு பாட்டு போட்டார்ல அடிமை பெண்ணில், 69 வந்த படம். அப்போவே அவர் ஸ்மெல் பண்ணிட்டார் கலைஞர் நம்மளை வந்து வெளியேற்றுறாருன்னு. அதுக்கு என்ன காரணம்னா, 69 அண்ணா இறந்துட்டார். இறந்த உடனே இவரை கொண்டு வந்துட்டார். இவரை கொண்டு வர்றதுக்கான சூழ்நிலை என்ன காரணம்? திமுகவில் படித்தவர்கள்னு ஒரு கோஷ்டி இருக்குது, இந்த சினிமாக்காரங்கன்னு ஒரு கோஷ்டி இருக்குது. இந்த படித்தவங்க சினிமாக்காரங்களை மதிக்கிறதே கிடையாது. என்எஸ்கேயோ எம்ஜிஆரோ எஸ்எஸ்ஆரோ நடிப்பிசை புலவர் கேஆர் ராமசாமியோ அப்படி இவங்கெல்லாம் ஏதோ திமுக மாநாட்டில் அந்த நாடகம் போடுற கோஷ்டி, அவ்வளவுதான் அவங்களுடைய லிமிட் பார்வை. அப்படி இருந்தது. நம்மெல்லாம் வந்து ஹெரோடட்டஸ், பிளேட்டோ, சாக்ரட்டிஸ்னு படித்தவங்க, கிரேக்க வரலாறு தெரியும் நமக்கு, WMA ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, அப்படி இவங்கெல்லாம். ஆனால் அண்ணாவுக்கு நல்லா தெரியும், நம்ம என்ன தான் மேடை ஓட்டு பேசினாலும் 3000 பேர் தான் கேட்பான். ஆனால் எம்ஜிஆர், அவர் சொல்கிறார், எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடி ஒரு படம் நடித்தா 3 லட்சம் பேர் பார்க்குறான். நம்மளால் கொண்டு போக முடியாத அளவுக்கு எம்ஜிஆரை கொண்டு போயிடுறாரு. மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம கருத்துக்களை சேர்க்கறது எம்ஜிஆர் தான் அப்படின்னு அவருக்கு தெரியுது. எம்ஜிஆர் மேலே அதீத பிரியமுடையவர் அண்ணா. ஆனால் கலைஞருக்கு அந்த பிரியம் கிடையாது. பட் ஏன் வந்து எம்ஜிஆர் கலைஞரை கொண்டு வர்றாருன்னா, கலைஞர் தான் இந்த சினிமாக்காரங்க கோஷ்டியில் கொஞ்சம் புத்தி உள்ளவர். வேறு ஆட்களை கொண்டு வர்றது சரிப்படாது. இவர் வந்து முதல்ல இருந்து சிதம்பரம் ஜெயராமன் மூலமாக அவங்க மந்திரி குமாரி எல்லாம் அப்படியே வர்றாங்க. அதான் ஒரு தடவை கேட்குறாங்க, எப்படி நீங்கள் கலைஞரை ஜெயிக்க முடியுது அப்படின்னு ஒரு கேட்குறாங்க. அதுக்கு எம்ஜிஆர் சொல்கிறாரு, கலைஞர் எப்படி கதை எழுதுவார், எப்படி கதையை கொண்டு வந்து முடிப்பார்னு எனக்கு தெரியும். ஏன்னா டிஸ்கஷனில் அவர் உட்காந்துருக்காருல்ல, நான் எப்படி ஸ்கெட்ச் போடுவேன்னு அவருக்கு தெரியாது அப்படின்றாரு. இவருடைய செயல்பாடுகளில் கருணாநிதியினுடைய இன்டர்ஃபியரன்ஸ் கிடையாது. எம்ஜிஆருடைய வழி தனி வழி, அவர் நாளை நமதையில் சொன்ன மாதிரி. இவர் ரூட்டு வேறு. ஆனால் கலைஞருக்கு ஏதாவது ஒன்று பேசணும் வைக்கணுன்னும் போது கலைஞர் வந்து இப்படி எதிர்ப்பு வருமே அப்படி எதிர்ப்பு வருமே அப்படின்னு ஒன்றா சொல்ல, அதை நம்ம இப்படி சமாளிப்போம் அப்படி சமாளிப்போம்னு எம்ஜிஆர் சொல்லி, கலைஞர் என்னென்ன லைன்லலாம் ஆளுக கிராஸ் பண்ணுவாங்கன்றதை எம்ஜிஆர்கிட்ட சொல்ல சொல்ல எம்ஜிஆர் ஒன்றொன்னா உடச்சி தகர்த்து எரிஞ்சுக்கிட்டே போவார். அப்போது எம்ஜிஆருக்கு அவங்க அண்ணனும் கூட இருக்கார். அவங்க அண்ணன் வில்லாதி வில்லை. அவர் எல்லா விஷயத்தையும் தம்பிக்கு வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்கிற இடத்த கூட அவர் சொல்லி கொடுப்பாரு. இப்படி இவங்களை நம்பாதடா, இவன் இப்படிப்பட்டவன் அவன் அப்படிப்பட்டவன், அன்னைக்கு அவனுக்கு கெடுதல் பண்ண, இன்னைக்கு அவனுக்கு கெடுதல் பண்ண, நாளைக்கு உனக்கு பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம், அப்படி கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை வந்து எடுத்து கொடுக்குறவர் அவங்க அண்ணன். அப்போது எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாரு, இந்த படிக்கிறவங்களா, அப்போ கலைஞர் சொன்ன ஒரு இது, முதலியார் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணுமா? பக்தவச்சல முதலியார், அண்ணாதுரை முதலியார், இப்போ நெடுஞ்செழியன் முதலியார், இவங்களே தான் வரணுமானோன்னே, ஏன் நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் அப்புறம் இவரை கொண்டு வர்றாரு. அப்போ அவர் எப்படி எடுத்து பாயிண்ட்டை போடுறாரு பாருங்க, கட்சி ரீதியாக போடுறாரு, ஜாதி ரீதியாக. இந்த ஜாதிக்காரங்க படித்தவங்க, உயர்ந்தவங்க, செல்வாக்குடையவங்க, செல்வம் எல்லாம் உள்ளவங்க, அவங்களே வர்றாங்க, நம்மெல்லாம் வந்து வரவே முடியாது, நம்ம இந்த கட்சிக்கு உழைச்சிட்டு சும்மா போக வேண்டியதான் அப்படின்னும் போது, ஏன் நீங்கள் உழைச்சிட்டு சும்மா போகிறீங்க வாங்க அப்படின்ட்டு இவர் கையை பிடிச்சி கொட்டியாந்து விடுறாரு. விட்ட பிறகு அவர் என்ன பண்ணார், எம்ஆர் ராதாவை ரிலீஸ் பண்ணுறாரு. பண்ணியிருக்கக்கூடாதுல்ல, உன் அண்ணன் தம்பியாக இருந்தால் அவன் கொலை பண்ண வந்தவனை ரிலீஸ் பண்ணுவீங்களா? அப்போ நீங்கள் வேற ஆளுன்னு தானே நினச்சிங்க. எம்ஆர் ராதாவை எதுக்கு முன்கூட்டி ரிலீஸ் பண்ணணும்? 7.5 வருஷம் தண்டனை உள்ள ஆள் எதுக்கு 4.5 வருஷத்தில் ரிலீஸ் பண்ணணும்? அப்போ எம்ஜிஆருக்கு மனசுக்குள்ளே என்ன தோணும்? எம்ஆர் ராதாவால் அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, அவர் ஒரு அவருடைய செல்வாக்கு, தைரியம், துணிச்சல் எல்லாம் போயிருச்சு. அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்துட்டு கடைசியில் பக்தி படத்தில் கூட ஐயா ஐயான்னு நடிச்சுட்டு போனார், ஒரு முருகன் படத்தில். அப்போது எம்ஜிஆருக்கு வந்து அது மனசுக்குள்ளே நறுக்குன்னு பட்டிருக்குமா பட்டிருக்காதா? எதுக்கு இப்போ அவர் போய் அவரை பண்ணணும்? சரி, அதுக்கடுத்து மூக்கமுத்துவை கொண்டு வர்றாரு, சாராய கடையை திறக்கிறாரு. இதில் பெரிய கூத்து என்னென்னா, சாராய கடையை அவர் திறந்துட்டு எம்ஜிஆரையே வந்து மது எதிர்ப்பு குழுவில் வந்து போட்டது. இது நடக்கிற காரியமா? நீங்கள் அங்கே சாராயம் விற்றுக்கிட்டு நான் வாசல்ன்ட்டே யாரும் குடிக்க போகாதீங்கன்னு சொன்னால், நீ என்ன லூஸா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா?
அது எவ்வளவு ஒரு கேலிக்குரிய ஒரு விஷயம். சரி, அதையும் எம்ஜிஆர் வந்து சகிச்சுக்கிட்டார். எம்ஜிஆர் அப்போ தான் ஸ்டடி பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக. சரி, இவர் வந்து நம்மளை காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு. சாயந்தரம் ஆனால் ஆளுகள்லாம் வந்து சாராய கடைக்கு போகணும், தியேட்டருக்கு போகக்கூடாது. ஆனால் அப்போ சாராய கடை திறந்ததில் ஏற்பட்ட கொடுமைகள் வந்துங்க சகிக்கவே முடியாது. இன்றைக்கி பொம்பளையும் குடிக்கிறான்றோம், அன்னைக்கெல்லாம் எத்தனை குடும்பங்கள் நாசமாக போச்சு, எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சு போச்சு. கதர்னாங்க பொம்பளைங்கெல்லாம். சாராய கடையை திறந்து இப்படி நம்மளை இது பண்ணிட்டான். எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஓட்டு விழுந்ததுக்கு ஒரு காரணம் கலைஞர் திறந்த சாராய கடை. அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள், அம்மாமார், குழந்தைகள், பெண்கள், பேத்தி, மக, இவங்க யாருமே வந்து சத்தியமாக இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ ஸ்டாலினுக்கு போடுவாங்க. ஏன்னா ஸ்டாலின் வந்து ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு, மாதம் 1000 ரூபா கொடுக்குறாரு, பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பு, அதெல்லாம் நிறைய நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு. அதனால ஸ்டாலினுக்கு ஓட்டு விழும். ஆனால் கலைஞருக்கு வந்து கடைசி வரைக்கும் ஓட்டு விழாததுக்கு காரணம் அந்த நேரம் 72ன்னு நினைக்கிறேன், அப்போ வந்து சாராய கடை திறந்தது. அப்போ நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த காங்கிரஸ் பிள்ளைகள்லாம் சொல்லுதுங்க சாராய கடை தரக்கூடாதுன்னு. நான் சொல்கிறேன், என்ன உன் வாயிலே வந்து ஊற்றி விட்டேன், அவன் திறந்து வச்சான், உனக்கு அறிவு எங்கே வச்சு, நீ என்னத்துக்கு போய் குடிக்கிறா அப்படின்றேன். ஆனால் அப்புறம்தான் தெரிஞ்சது அது அப்படி இல்லை, இது ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு. அது ஒன்று. அப்போ சாயந்தரம் ஆனவுடனே பசங்கள்லாம் சாராய கடைக்கு போயிடுறாங்க, தியேட்டருக்கு வரமாட்டாங்க, நம்ம தொழில் அடிபடும். அப்புறம் மூக்க முத்துவை கொண்டு வரும்போது எம்ஜிஆர் நல்ல அட்வைஸ் கொடுக்குறாரு, ஓம் பாணியில் நடி அப்படின்னு. இவர் மாதிரியே நடித்தா என்ன ஆகும், அது ஒர்க் அவுட் ஆகலாம். அப்போ யானையில் உட்காந்து மூக்க முத்து தான் திமுக மாநாட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு வர்றாரு. அதுவும் கொஞ்சம் நெருடலான விஷயம். அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் கூடுது, எம்ஜிஆருக்கான இம்பார்ட்டன்ஸ் குறையுது. இந்த அண்ணாமலை படத்தில் ஒரு ஆள் மேலே ஏறும்போது ஒரு ஆள் இறங்குற மாதிரி தோணுது மனசுக்குள்ளே. சரி, இன்னும் பொறுமையாக இருப்போம். அப்படி இருக்காது. இப்போ ஏன்னா இன்னொன்று நேராக போய் பேசும்போது கலைஞர் வந்து இவர் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசிடுவார். இந்த சைதை சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், இன்றைக்கி வந்து கொடி அறிவிச்சிருவாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து உள்ளே போய் பேசிட்டு 2 பேரும் வந்து கழகம் தாய் மன்றம் சேயின்ட்டார். முதல்ல என்ன பண்ணுறாங்க, கழகத்தில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒவ்வொரு திமுக எம்ஜிஆர் மன்றத்தையும்ன்றாங்க. அது தேவையே இல்லை. கழகத்தினுடைய கிளையாகத்தான் எம்ஜிஆர் மன்றம் செயல்படும்னு கலைஞர் கொண்டு வர்றாரு, அதுவும் தேவையே இல்லை. இவங்க எல்லாரும் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க, அவங்களுடைய அதிகாரத்துக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இருந்தாலும் எம்ஜிஆர் அதை வந்து பொருட்படுத்தாமல் சரி இருக்கட்டும், நமக்கு திமுகவுடைய சப்போர்ட் தேவை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காரு. ஆனால் கடைசியில் மூக்காமுத்து வந்த பிறகு எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க கிளைக்கழக செயலாளர்கள் அனுமதி கொடுக்கவே இல்லை. மூக்காமுத்து மன்றம்னு ஆரம்பிங்க, அனுமதி கொடுக்குறோம், இதுக்கு கொடுக்க மாட்டோன்றாங்க. அப்போ வந்து எம்ஜிஆருக்கும் அது முழுசாக போய் சேரலை. ஏன்னா ஆர்.எம். வீரப்பன் வந்து கொஞ்சம் கலைஞர் சப்போர்ட்டு, அவர் முழுவசாக எம்ஜிஆருக்கு அந்த தீவிரத்தை வந்து எடுத்து காட்டலை. அப்போ எம்ஜிஆர் வந்து கழகம் தாய் மன்றம் சேய், ஒரு தாய்க்கு பல பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு பிள்ளைக்கு பல தாய் இருக்க முடியாது, திமுக இன்றைக்கும் நமக்கு தாய் அப்படின்னு பேசிட்டு வரவும் கார் கதவை திறக்கும் போது சைதை துரைசாமி சார் சொல்கிறாரு, அண்ணே மன்றத்தை காலி பண்ணிட்டீங்கண்ணே அப்படின்றாரு. அவர் இப்படின்னு பார்க்குறாரு. பார்த்த உடனே 36 மன்றம் வந்து பதிவு பண்ணாமல் இருக்குது, மூக்க முத்துன்னா பதிவு பண்ணி, இல்லைனா பதிவு பண்ண மாட்டோம்ன்றாங்க. எம்ஜிஆரை தொடர்ந்து பல நடிகர்கள் இப்போ அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை. ஒரு ஆள் கூட வர முடியாது, ஒரு ஆள் கூட. ஈவன் விஜயகாந்த் கூட வராததுக்கு காரணம், எம்ஜிஆர் பற்றி பேசுகிறதுக்காக லதா வீட்டில் பல நாட்கள் தங்கியிருந்ததா சொன்னீங்க. லதாவோட அந்த அளவுக்கு நெருக்கமான நட்பு எங்கே ஏற்பட்டது அப்படின்னாங்க. நான் லதாவை பற்றி வேற ஒரு 13 கட்டுரை விகடன்.comல எழுதியிருக்கேன். ஓ, லக்க லதா அப்படின்னு. அது அவங்களா டைட்டில் கொடுத்தாங்க, நான் கொடுக்கல. அவர் மந்திரிகுமாரி மட்டுமல்ல ராஜகுமாரியும் கூடன்ட்டு.